ஹே அம்மி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீக்கு தான் ஒரு ஒன் ஷாட்டு. பிகாஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் செல்லக்குட்டி 2 பேர் வந்து ரிக்வஸ்ட் கேட்டிருந்தாங்க. அதில் ஒருத்தவங்க வந்துட்டு அவங்க பொண்ணுக்கும் அவங்களுக்கும் பர்த்டே 11th to 14th சம்திங் அந்த டேட்டில் போல், எனக்கு சரியாக தெரியல. அதனால் வந்துட்டு நான் இதோடு சேர்த்து கொடுத்துடலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு பர்த்டேகளுக்கெல்லாம் விஷ் பண்ணிடலாம். 11th 14th யார் பர்த்டேன்னு தெரில. ஸோ வந்துட்டு ஐ திங்க் இது பிளேட்டட் விஷஸ், அப்புறம் வந்துட்டு அட்வான்ஸ் விஷ் ஒருத்தவங்களுக்கு, அப்புறம் கரெக்டான டேட்டில் ஒரு பொண்ணுக்கு மட்டும் விஷ் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். மினிமம் ஒரு ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே, யுவர் ட்ரீம்ஸ் ஆல் கம் டுடா. அவங்க 3 பேருக்கும் இறைவன் எல்லா அருளையும் கொடுக்கட்டும்னு வேண்டிக்கிறேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒன் ஷாட் பண்ணணும். பட் மனசு என்னமோ சரியே இல்லை. கொஞ்ச நாளாகவே நிறைய பிரச்சனைகள், அதை அவங்க தலையெல்லாம் தூக்கி வைக்கணும்னு நினைக்கல. பட் வாய்ஸ் பண்ணலையே நினைப்பீங்கள்ல. ஒரு பக்கம் காதல் கதையை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சா என் கதையே இங்கே கந்தல கோலமாக கிடக்கு. அதனால் அதுக்காக எதிர்பார்க்குற எல்லோரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா அது 3 ஷாட். 1 ஷாட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல. 3 ஷாட்டுக்கும் போது நான் கதையை கொஞ்சம் டெவலப் பண்ணணும்டா. அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை 3 ஷாட்டுக்கும் வெயிட் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. நெக்ஸ்ட் பார்ட் கேட்டுகிட்டே இருப்பீங்க. அதனால தான் அதை தொடாமல் இருக்கேன். சீக்கிரமே பண்ணுறேன். அப்புறம் அந்த பர்த்டே விஷயம்லாம் வேறு நிறையா கிடக்கு. ஒவ்வொரு நாள் பார்த்து போட்டுட்டு தான் இருக்கேன். வெயிட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ், அவசரப்படுறவங்களுக்கு சாரி. வேறு என்ன சொல்கிறேன்னு தெரில. சரி, ஓகே. இந்த ஒன் ஷாட்டோட நேம் த மாஃபியா அன்எக்ஸ்பெக்டட் ப்ரைட். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனில் 2 இயர்ஸாக அந்த ஊரையே ஆட்டி படிச்சுட்டு இருந்த மாஃபியா 2 இயர்ஸ்க்கு முன்னாடி அப்படி இருந்தவன் இப்போ 2 இயர்ஸ் அங்கேயே இல்லை. இந்த ஊருக்கு திரும்ப வரான். வேறு யார், நம்ம தாங்க தான். அப்படியே வந்து கூலர்ஸை கழட்டிட்டு அப்படியே பக்கா ஜேகேவோ ப்ரோ அப்படின்னு அப்படியே கிட்ட வந்து ஹக் பண்ணிக்கிறான். 2 வருஷத்தில் நிறைய டெவலப்மெண்ட் நடந்திருக்கும் போல் அப்படிங்கிறனாலே பார்க்குறான். ஆமாம் ப்ரோ, ஆனால் நீ இல்லைங்கிறது தான். இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்னோவை அப்படின்னு கேட்க அப்படியே தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். உனக்கு சிரிக்க கூட தெரியுமா அப்படின்னு ஜிக்கே கேட்க ஓடிட்டு வண்டி எடு அப்படின்ட்டு வந்து எது மாறினாலும் இது மாறாது அப்படின்னு ஜிக்கே வந்து அப்படியே ஏறிட்டு சரி போகலாமா நீங்கள் அப்படின்னு சொல்கிறான். ஸோ காரை ஸ்டார்ட் பண்ணும்போதே ஜிக்கே கால் வருது. ஸோ அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்னு ஜேகே சொன்னதும் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சாரா வந்துட்டே இருக்கமா. அதுக்குள்ளையா நான் என்ன பண்ணேன், உங்கள் பையன்தான் உங்களை தேடி ஒரே ஆளுக்கு தோ வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ட்ரை பண்ண பையனா அப்படின்னு தான் கேட்க என்னை விட்டுட்டு இருக்க மாட்டோம் அதுதான் அப்படின்னு ஜேகே சொல்ல சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறான். ஸோ வீட்டுக்கு போனதும் உங்கள் சாராவோ இவரா அப்படின்னு கொஞ்சம் பயப்படா ஜேகேவோ கைப்பிடிச்சு பயப்படாத அப்படிங்கிற மாதிரி தைரியம் கொடுக்குறான். வாங்க அப்படிங்கிறா. அப்படியே அவ்வளோ ஒரு நிமிஷம் குறுகுறுன்னு பார்த்துட்டு கையில் இருக்க குழந்தைய அப்படியே பார்க்குறான். ஜேகே வாங்கி இந்தாடா உன் பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து தேங்கிட்ட கொடுக்க தேங்க குழந்தைய வாங்கி அன்னைக்கு பண்ணி அழகாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஏக்கத்தோட அந்த குழந்தைய பார்க்க ஜேகேவோ என்ன ப்ரோ உனக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்க்க உன்னால அப்படின்னு குழந்தைய கொடுத்துட்டு அப்படியே டக்குனு அங்கேருந்து போயிடுறான். ஓய் பேபி அப்படின்ட்டு ஜேகே அப்படியே சாராவை எழுத்து அவள் கண்ணத்தில் கிஸ் பண்ணா. அவ்வளோ ஷாக்கில் இந்த மாதிரி அப்படின்னு அப்படி பார்க்குறா. நாடி உன் புருஷன் நான் தானே கிஸ் பண்ணேன், அதுக்கே இவ்வளோ ஷாக் உன்னால் அப்படின்னு போகிற தேங்க பார்த்துருக்க. அதே அண்ணன் தான், அவனை ஏண்டி அப்படி பார்க்குற, நம்ம பேயை பார்க்குற மாதிரி. பேய் இல்லை டெவில் அப்படிங்கிறா. எதே அவன்கிட்ட சொல்லிட்டா. ஐயோ சும்மா இருக்க மாட்டிங்களா? அப்போ நான் சும்மா இருக்கணும்னா எனக்கு ஏதாச்சும் வேணுமே, இல்லைனா சும்மா இருக்க முடியாது அப்படின்னு நான் ஒரு மாதிரி குறுகுன்னு பார்க்க அடங்க மாட்டேங்க. பையன் அலறான், நான் பால் கொடுக்கணும் அப்படியே எனக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படி பின்னாடி வர ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஓடுறா. பின்னாடியே ஜேக்கி போக இதெல்லாம் மேலே ஏறினாச்சா காதலே லைட்டாக விழுகுது. அவனுக்கும் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ ரூம்குள்ளே வைறான். அவனுக்கும் அப்படியே ஏதோ நினைவுகள் பின்னோக்கி போகுது. ஸோ அப்படியே வந்துட்டு கட்டில் சாஞ்சு படுக்கிறான். அவனுக்கு ஒரு பெரிய பிரம்மாண்டமான கல்யாண மண்டபம், கல்யாணம் நடக்க போகுது. அந்த வீட்டுக்கு அப்படியே போய் காரில் நிற்கிறான் 2 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ காரில் போய் அப்படியே நின்னவன் இன்னைக்கு எவனையும் விடுறதா இல்லை. யார்கிட்ட மோதியிருக்கான்? தேவராஜ், நீ மோதக்கூடாத இடத்துல மோதிட்ட, ரொம்ப தப்பு பண்ணிட்ட. என்கிட்ட மோதிருக்கவே கூடாது. நீ இந்த தான் யாருங்கிறத ஒன்று காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்டபத்துக்குள்ளே அப்படியே பரபரப்பாக உள்ள வரான். அப்படியே வந்துட்டு மணப்பெண் அறைக்கு தான் போகிறான். அங்கே அப்படியே பயந்த மணிக்கு அந்த மணப்பொண்ணு எழுந்திரிச்சு யார் நீங்கள் அப்படின்னு பார்க்க அது உனக்கு தேவையில்லாதது. என் கூட வந்தீங்கன்னா சேதாரம் இல்லாமல்
கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே உங்கள் அப்பன்ட்ட உன்னை தள்ளி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வா அப்படிங்கிற மாதிரி ஸ்மோக் பண்ணிவிட்டு ஒரு கையில் அப்படியே பிடிச்சிட்டு அந்த பொண்ணை இழுத்துட்டு போகிறான். அவ்வளோ ப்ளீஸ் வேணாம் விட்டுருங்க அப்படின்ட்டு என்ன தான் கையை உதறினாலும் விடாமல் இழுத்துட்டு போய் காருக்குள்ளே தள்ளி அங்கேருந்து காரோ கிளம்பி போக அந்த பொண்ணு அமைதியாகாமல் ஏன் நீங்கள் என்ன ஏன் கடத்துனீங்க, எனக்கு என்ன கொஞ்சம் இடத்துல கல்யாணம் ப்ளீஸ், எங்கள் அப்பா பாவம் அடிது. எது உங்கள் அப்பனா? வெயிட் கரோ, இவ்வளோ கேள்வி கேட்டா எப்படி பதில் சொல்லுது? ஜஸ்ட் இப்போ ஒரு கால் வரும் வெயிட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே கால் வருது. தோ கூப்பிட்டார்ல உங்கள் அப்பா தேவராஜ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கால் அட்டன் பண்ணி ஹலோ தேவராஜ் எதிர்பார்த்தேன் கால் பண்ணுவீங்கன்னு, பட் இவ்வளோ சீக்கிரம் பண்ணுவீங்கன்னு நினைக்கல. இவ்வளோ ஸ்மார்ட்டாக கால் பண்ணுற நீங்கள் இன்னும் செக்யூரிட்டியை டைட் பண்ணியிருக்கலாம், என்கிட்ட பார்த்து மோதி இருக்கலாம் அப்படின்னு தாங்க பாட்டுக்கு பேச. தாங் வேணாம், உன்னோட பிரச்சனை என்னோட மட்டும், என் பொண்ணை விட்டுரு. அதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு பொண்ணை தூக்கியிருக்கேன். சொல்லப்போனா எனக்குமே இந்த பொண்ணை தூக்குறது பண்ணு தூக்குறதெல்லாம் வேலைக்கு ஆகாது, எனக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது. நான் மாஃபியாடா, நான் நேரடியாக டீல் பண்ணி தான் பிரச்சனை எப்போவுமே பழக்கம். இது எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் அப்படின்னு அப்படி கண்ணால் அப்படியே வந்துட்டு கழுத்தில் சொரிஞ்சிக்கிட்டே அப்படியே திரும்பி அந்த பொண்ணை பார்க்க அதுக்கும் கோலை நடுங்குது, பயத்தில் தான் உட்காந்துருக்கா. இங்கே பேர் வரலன்னு பேசாமல் நான் மேட்ருக்கு வரேன் அப்படின்னு தேங்க்ஸ் சொல்ல தேங்க் என் பொண்ணை விட்டுடு அப்படின்ட்டு இருக்காரு. பொண்ணை தானே விட்டுடுறேன், அதுக்கு முன்னாடி அதுக்கான விலை ப்ரைஸ் எனக்கு வேணுமே அப்படின்னு கேட்குறான். எவ்வளோ பணம் வேணும் அப்படிங்கிறாரு. பணமா? என்கிட்ட இல்லாததா அப்படின்ட்டு அவனும் எனக்கு பணம் வேணாம், எனக்கு உன் கம்பெனியில் ஷேர் வேணும், 51% ஷேர் என் பேருக்கு மாற்று, ஓம் பொண்ணு உனக்கு அப்படிங்கிறான். அவருக்கும் செம ஷாக், எது அப்படின்ற ஒரு ஷாக்கில் இருக்கா. அவனும் அப்படியே வந்துட்டு ஃபோன் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பின்னாடி இருக்க பொண்ணுக்கும் ஏன் இப்படி பண்ணுறீங்க, என்னால் உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு கொஞ்சம் கோவமாக வாய்ஸை ரைஸ் பண்ணுறா. ஒரு வழியாக தைரியத்தை வர வச்சுட்டு ஒன்றால் எனக்கு எதுவும் தேவையில்லை, பட் உன்னை வச்சு அவங்க அப்பா நான் மண்டி போட வைக்கலாம் அப்படிங்கிறான். அவளுக்கோ உச்சபட்ச அப்படியே வெறி கொண்டு அவனை முறைச்சிட்ருக்கா, அவனை கேவலமாக பார்க்குறா. இப்படி ஒரு ஜென்மத்தெல்லாம் பார்த்ததே இல்லைங்கிற மாதிரி செம்ம கடுப்பில் இருக்கா. ஒரு வழியாக ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து அவளை உட்கார வச்சுருக்கான். அவளுக்கோ வந்துட்டு ஒரு மாதிரி படப்படப்பு பயந்துட்டு அந்த பொண்ணு உட்காந்துட்டுருக்கா. அவங்க அப்பாவோ டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி சைன் பண்ணி எடுத்துகிட்டு வராரு. பொண்ணு மேலே அம்பிட்டு பாசம். ஸோ அந்த ஆள் அப்படியே ஓடி வந்து தாங்கண்ணே அவன் சொன்ன இடத்துக்கு வந்துட்டு கத்த, எதுக்கு கத்திக்கிட்டு இருக்கா உள்ளவா அப்படிங்கிறான். அப்படியே ஸ்மோக் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கா கெத்தாக உட்காந்துட்டுருக்கா. அவரும் முன்னாடி வந்து என் பொண்ணை விட்டுரு, நீ கேட்டது இதில் இருக்குது, இந்த டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீட்டுறாரு. அவனும் வர்றா, இதான் ஒரு பாசமான அப்பா செய்ய வேண்டியது, அதுக்கு நான் உன் பொண்ணை அப்படின்ட்டு அப்படியே அந்த பொண்ணை பார்க்க தேங் வேணாம், இது பிஸ்னஸ், உனக்கு எதிரினா என்கிட்ட மட்டும் போது என் பொண்ணை இதுக்குள்ளே இழுக்காத. அப்போ அந்த ரூல்ஸ் உங்களுக்கு இல்லையா? நீங்கள் என்ன பண்ணீங்க ஞாபகம் இல்லையா? ஞாபகப்படுத்தணுமா? என்னை எவ்வளோ கேவலப்படுத்தியிருப்ப. வேணாம் நீ சொன்ன எல்லாத்தையும் நான் செஞ்சுட்டேன், இந்த பிரச்சனையில் என் பொண்ணை உள்ளே இழுக்காத வேணாம் அப்படின்னு கத்துறாரு. அந்த ஆள் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது, தாங்க அளவுக்கு அவருக்கும் வந்துட்டு இது இருக்குது. ஸோ அந்த ஆளை வந்துட்டு இப்போ மட்டும் நீ என் பொண்ணை விடலை, அப்புறம் இங்கே நடக்கிறதே வேறு அப்படின்னு மிரட்டிட்டு இருக்க. பாடுறா, பொண்ணை பணைய கதியாக பிடிச்சிட்டு வந்திருக்க, ஆனாலும் உனக்கு ரொம்ப தான் தைரியம், ஆளுங்களோட வந்திருக்க அப்படின்னு பார்க்குறான். அங்கே தேங்க ஆளுங்களை விட அவர் ஆளுங்களை குமிச்சு, இதுக்கு மேலே அவங்ககிட்ட பேச முடியாது, இந்த டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு பொண்ணை விடு அப்படின்ட்டு அவர் கேட்டுட்ருக்க. அவனும் அப்படியே அப்படின்னு பார்க்குறான். அப்போ அந்த பொண்ணோட நெத்தியில் ஜேகே தான் வந்துட்டு கண்ணை வைக்கிறான். என்ன மிரட்டுறியா, ஒரு எட்டு வந்துச்சுன்னா உன் பொண்ணோட தலை செதறிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே சும்மாறா அப்படின்ட்டு சொல்லிட்டு ஜேகேவை நவுத்திட்டு அப்படியே தேங்கோ கிட்ட வந்து அப்படியே வந்துட்டு அங்கேருந்து தாலியை எடுக்கிறான். இதே படம் வாங்கினாங்கிற மாதிரி ஜேகேவோ என்ன பண்ணுற அப்படின்னு போய் தாங்க பிடிக்க, நீ மட்டும் கன்று வச்ச, நான் கன்று வச்சதும் நீ கொண்டது தாலியை வைக்கிறதும் ஒன்றாடா, வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் தாங்க என்னன்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு கழுத்தில் தாலியை கட்ட அந்த பொண்ணும் என்ன நடக்குதுங்க அப்படின்னு ஒன்றுமே புரியாமல் அப்படியே அவனையும் தாலியும் மாறி பார்த்துட்ருக்க. அவனும் தாலியை கட்டி முடிச்சுட்டு இப்போ என்ன பண்ண போகிற நீ அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். தேவராஜோ ஆடி போயிட்டார். அதை பார்த்து ஜேகேக்கோ என்னடா பண்ணி வச்சுருக்க அப்படின்னு தான் இருக்குது. அவனும் அசால்ட்டாக அவரை பார்த்து பணத்தை கொடுத்தவன் பொண்ணை வாங்கிட்டு போயிடலான்னு நினச்சியா? ஓகே, பணத்துக்கு பணம் சரியாக போச்சு, ஆனால் என்ன அவமானப்படுத்தினில்ல, இப்போ நீ என் முன்னாடி தோற்று போய் நிற்கிற, உன் கண்ணு முன்னாடி உன் பொண்ணு கழுத்தில் நான் தாலி கட்டிட்டேன், உன்னால் ஒன்றும் அப்படின்னு நான் ஹேரை எடுத்து காட்டி முடியாது அப்படின்னு அதை ஊது விட்டு, இப்போ தெரியுதா இந்த தயாங் யாருன்னு, யாருக்கிட்ட மோதணுங்கிறத பார்த்து தான் மோதணும்.
பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்க. அப்படியே அந்த பொண்ணும் அழுதுட்டு அவனையே பார்த்துட்டு இருக்க. அப்புறம் தேவராஜ் ஃபுல்லாக அப்படியே வந்துட்டு அவமானத்தில் கூனி குறுக்கி போயிட்டார். அவருக்கும் வந்து என் பொண்ணை இப்போயாவது விடுவியா அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்ருக்காரு. அந்த பொண்ணும் அழுதுட்டுருக்க. அவனும் டாக்குமெண்ட்ஸ் என் கைக்கு வந்துடுச்சு, எனக்கு தேவை இதுதான். இவை இல்லை, உன் பொண்ணை நான் கூட்டிகிட்டு போகிறதில்ல, நீயே உன் பொண்ணை கூட்டிகிட்டு போ, அவ்வளோதான், நம்ம டீல் முடிஞ்சு அப்படிங்கிறான். அவன் பாட்டுக்கு அசால்ட்டாக சொல்லிட்டு அந்த பொண்ணு கழுத்தில் அந்த தாலியை அவன் கட்டினால அதை அடுத்த நிமிஷம் அப்படியே அறுத்து எறிகிறான். தாலியை அறுக்கிறதுக்கு தாலியில் கை வைக்கும் போதே அந்த பொண்ணு கதறா, ப்ளீஸ் வேணாங்க, ப்ளீஸ் வேணாம் அப்படின்ட்டு. எந்த நிலமையில் கட்டியிருந்தாலும் தாலிக்குன்னு ஒரு புனிதம் இருக்குது, தாலிக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. ஆனால் ஹஸ்பண்டாக ஏற்றுக்கிட்டா. அவளால் அந்த தாலியை எடுக்கதை ஏற்றுக்கவும் முடியல. ஸோ கழட்ட வேணான்னு அவள் கதற அவனும் அவள் கதறலை காதலே வாங்காமல் பாடுற இந்த மாதிரி தாலி கட்டி உங்களோட குடும்பம் நடத்துறதுக்கு கட்டின மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அறுத்துட்றான். அப்படியே அதிர்ச்சியோடு அந்த பொண்ணு பார்த்துட்ருக்க. இந்த தாலியை கூட அவங்களால பாதுகாக்க முடியாது, அவங்க அப்பா ஒரு லூசர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாலியை அப்படியே டப்புன்னு கீழே போட்டு அவன் பாட்டுக்கு நகர. அவளுக்கோ அப்படி ஒரு ஆத்திரமும் வெறுமையும் அந்த தாலியை அழுகையோட தான் கைக்குள்ளே எடுத்து வச்சுக்கிறா, யாரும் கவனிக்காத போது. ஸோ அந்த பொண்ணும் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கூட அழுது கரையிறா. எல்லாரும் சமாதானப்படுத்தினாலும் அவளால் சமாதானம் ஆக முடியல. அந்த தாலியை திரும்பவும் தான் கழுத்தில் அவளும் மாட்டிக்கிறா. ஸோ வந்துட்டு நெத்தி வகட்லேயும் குங்குமம் வச்சுக்கிறா, யாருக்கும் தெரியாமல். அவங்க அம்மா வந்து கதவை தட்டினதும் டக்குன்னு அந்த பொட்டெல்லாம் அழைச்சிட்டு வந்து நிற்கிறா. அவங்க அம்மாவுக்கு தெரியாத பொண்ணை பற்றி அழாதம்மா அப்படின்னு அவங்க சமாதானப்படுத்தினாலும் முடியலம்மா அப்படின்ட்டு அந்த தாலி கட்டினவனே தான் புருஷனாக நினச்சி அவள் வாழ்ந்துட்டுருக்கா. அவன் நினப்பு இங்கே இவனுக்கோ தாக்க இந்த சல்லைக்கு தான் இந்த ஊரை விட்ட ஒன்று அப்படின்னு இருக்கு. அவனுக்கு தாலி கட்டும் போது பெருசாக தெரிஞ்சிருக்காது. ஆனால் கட்டினதுக்கப்புறம் அறுக்கும் போது அவள் அழுத அழுகையும் அந்த தாலியை பிடிச்சிக்கிட்டு அவன் நின்னதும் அவன் மைண்டுக்குள்ளே வர ஏதோ பண்ணுது. ஸோ அதுக்கு மேலே அங்கே இருக்க முடியாமல் தான் ஊரை விட்டே போயிருப்பான். திரும்ப வந்தாலும் வந்ததுமே அவன் நினப்பு வந்துருச்சேன்னு செம்ம கடுப்பில் அவன் இருக்கான். ஸோ வந்துட்டு கட் பண்ணால் இங்கே நீங்கள் பெரிய பிஸ்னஸ் உமன். ஸோ வந்துட்டு இப்போ வந்து ஒரு மீட்டிங் ஹாலில் மீட்டிங் ப்ரெசன்டேஷன் வந்துட்டு இங்கே பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது திடீர்னு இந்த ரூமில் கதவை திறக்கிற சவுண்ட் கேட்குது. என்னடா மீட்டிங் ஹாலில் எல்லாம் உட்காந்துக்கோ, யாரா இந்த நேரத்தில் அப்படிங்கிற மாதிரி திரும்பி பார்த்தா தேங்க் தான் அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி கோல்டாக உள்ளே வரான். அவனை அப்படியே ஒரு செகண்ட் பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கண்டுக்காமல் அவங்களோட ஸ்பீச்சை தொடர்ந்துட்டீங்க. அவனும் உங்களே பார்த்துட்டு வந்து அப்படியே உட்காரான். அங்கே இருக்கிற எல்லாரும் அவன் வந்ததுமே எழுந்து நின்றுருப்பாங்க. பட் நீங்கள் ஒரு நிமிஷம் அப்படியே அவனை பார்த்துட்டு அடுத்த நிமிஷம் நீங்கள் படுக்க ஸ்பீச்சை தொடங்க. எல்லோரும் அப்படியே வந்துட்டு தாங்க உட்கார வரையும் வெயிட் பண்ணிவிட்டு அவன் உட்காந்தோன்னு தான் எல்லோரும் உட்காந்து அந்த ஸ்பீச்சையே கவனிக்கிறாங்க. பட் நீங்கள் பாட்டுக்கு வந்துட்டு உங்கள் ப்ரெசன்டேஷன் கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. தாங்க உங்களே தான் அப்படியே குறுகுறுன்னு பார்த்துட்ருக்கான். ஸோ ஒரு வழியாக மீட்டிங் முடியுது. நீங்கள் வந்துட்டு அங்கே இருக்கிற எல்லோரும் கிளம்ப அப்படியே தேங்க் பக்கம் திரும்பி சொல்லுங்கள் என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அவனும் என்ன கேட்டால் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். ஹலோ, பிஸ்னஸ் விஷயமா பேச வந்தீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. நோ அப்படிங்கிறான். அப்போ நீங்கள் கிளம்பலாம், எனக்கு பிஸ்னஸை தவிர அவங்கக்கிட்ட பேச எதுவும் இல்லை அப்படின்னு நீங்கள் வாச பக்கம் கையை காட்டுறீங்க. ஹலோ, நான் ஒரு பிஸ்னஸாக வந்திருக்கேன், எனக்கு உங்ககிட்ட எந்த பிஸ்னஸும் வச்சுக்கிறதுக்கு மைண்ட் இல்லை, நீங்கள் போகலாம் அப்படின்ட்டு இருக்கீங்க. சரி, இப்போ என்ன உனக்கு பிரச்சனை, அப்படி என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். நீங்களும் அவன மாதிரியே நீங்கள் என்கிட்டேருந்து எடுத்துகிட்டு போனதை அப்படிங்கிறீங்க. எது அப்படின்னு அவனும் மனசுன்னு சொல்லுவாளோ அப்படிங்கிற மாதிரி பார்க்க, நீங்களோ என் நிம்மதியை இந்த 2 வருஷத்தில் நான் தொலைச்ச என் நிம்மதி அது கிடைக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. 2 வருஷம் ஆச்சு, இன்னும் நீ ஏன் அதையே பிடிச்சி தொங்கிட்டுருக்க அப்படின்னு பார்க்குறீங்க. அது அன்றைக்கி நடந்தது கல்யாணமே இல்லை, அது ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவெஞ்ச். என் கோவத்தை உங்கள் அப்பனை பழி வாங்கிறதுக்காக நான் பண்ணது. அது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் அப்பனை அவமானப்படுத்துறதுக்காக நான் கட்டின தாலி அப்படிங்கிறான். தெரியும் அப்படிங்கிறீங்க. அது கல்யாணமே இல்லடி அப்படிங்கிறான். அது உங்களுக்கு, ஆனால் எனக்கு அப்படி இல்லை, அதுதான் என் வாழ்க்கையில் எனக்கு நடந்த முதல் திருமணம். அது என்னால் மறக்க முடியாது. ஆக்சுவலி கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ், நீங்கள் தான், உங்களை தான் இழுத்துட்டு போயிருப்பான் மண்டபத்துலேருந்து. உங்கள் அப்பாவை அவமானப்படுத்தாதான் நினச்சி உங்கள் கழுத்தில் தாலியை கட்டியிருப்பான். பட் அந்த தாலியை அவனே போட்டு போனாலும் உங்களால் அதை அப்படி விட முடியல. இந்தியா பொண்ணு, தமிழ்நாட்டு பொண்ணு, தாலி சன்மேட் இல்லாமல் இருக்குமா? ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் நீங்களே உங்கள் கழுத்தில் மறுபடியும் போட்டுட்டு அப்படியே வந்துட்டு நெத்தியில் போட்டுலாம் வச்சுட்டு தான் இருப்பீங்க. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா அடுத்தடுத்து மாப்பிள்ளையெல்லாம் பார்க்க வந்த 2 வருஷமாக இத்தனை வாட்டி சொல்கிறது, ஒரு தடவை தான் கல்யாணம் நடக்கும், எனக்கு நடந்துருச்சு, இனி
யாரும் என் கல்யாணத்தை பற்றி பேசக்கூடாது அப்படின்ட்டு இது நாள் வரைக்கும் கல்யாணம் பண்ணாமல் இருக்கீங்க. சாரா வேறு யாரும் இல்லை, உங்கள் சிஸ்டர் தான். ஸோ ஷேக்கே அவளை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அதனால் அதன் மூலியமாக தான் இன்னும் அவள் கல்யாணமே பண்ணிக்காம தான் இருக்கா அப்படின்னு ஜேகே சொல்லி தான் தேங்க தெரிஞ்சிருக்கோம். அவனுக்கும் இங்கே இருக்கும் போதெல்லாம் உங்கள் நினைவுகள் அவனை நிம்மதியாக இருக்க விடலை. ஸோ அவனுக்கும் வந்துட்டு இது வரைக்கும் மாஃபியாவாக பெரிய இதாக சுற்றிக்கிட்டு இருந்தவன் தான். எந்த பொண்ணு பின்னாடியும் அவன் போனதில்லை, திரும்பி கூட பார்த்ததில்ல. ஜேகே எத்தனையோ வாட்டி எதுக்குடா தாலியை கட்டி தொலைஞ்ச அப்படின்னு பல தடவை கேட்டுட்டான். அந்த கேள்விக்கு தேங்கிட்டே பதில் இல்லை. ஏன் கட்டினான்னு அவனுக்கே தெரியல. கேட்டால் ரிவெஞ்சுன்னு அவனே ஒரு பேர் சொல்லிக்கிறான். பட் உங்கள் நினைவுகள் அந்த அழுத மூஞ்சி வந்து அவனை டிஸ்டர்ப் பண்ணுறதுனால தான் இங்கேருந்து ஓடி இருப்பான். அவனும் இன்னும் கல்யாணம் பண்ணிக்க வந்து சுற்றிட்டு இருக்கான். ஸோ நீங்களும் பேச வேண்டியதெல்லாம் பேசியாச்சுன்னா போகலாம். என்ன போகலான்னா இங்கே நானும் ஒன் ஆஃப் த பார்ட்னர் தெரியாதா? உங்கள் அப்பாரு உனக்காக எனக்கு 51% ஷேர் எழுதி கொடுத்தாரு, மறந்துட்டிங்களா மேடம் அப்படிங்கிறான். இத்தனை வருஷம் இந்த பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கும். அவன் எழுதி வாங்கினதோடு சரி, இவன் வந்திருக்காக மாட்டான். இப்போ திடீர்னு வந்து நின்று இப்படி சொன்னால் நீங்களோ இதை யோசிக்க மாட்டேன் அப்படின்ட்டு, சரி என்ன தேவையோ சொல்லுங்கள், டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன், இப்போ நான் என் கேபினுக்கு போகிறேன் அப்படின்ட்டு எழுந்து போயிடுறீங்க. தோடி இப்போ எங்கே போயிருப்போற, இதுக்கு மேலே ஒன்று விட்றதால அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அவனும் வந்துட்டு உங்கள் கேபினுக்கே வர்றான். இங்கே பின்ன வேறு எங்கே எம்டி கேபின் ஒன்று தான் இருக்குது, நான் இங்கே போகிறது, எனக்கு சீட் அரேஞ்ச் பண்ணுற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படிங்கிறான். ஓகே ஃபைன், நீங்கள் இந்த ரூம்லேயே இருங்க அப்படின்ட்டு உங்கள் நேம் இதெல்லாம் எடுத்துகிட்டு உங்களுக்கு திங்ஸ் எல்லாம் மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் அங்கே பக்கத்தில் இன்னொரு கேபின் இருக்குது, அதில் வந்துட்டு நீங்கள் உங்களோட அரேஞ்ச் பண்ணிட்டு போய்க்கார இவ ஒருத்தி அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அங்கேருந்து கூட உங்களே தான் பார்த்துட்ருக்கான், உங்களே தான் குறுகுறுன்னு பார்க்குறான். நீங்கள் தான் அவனை கண்டுக்க கூட மாட்டேங்கிறீங்க. ஸோ லஞ்ச் பிரேக் கூட போகாமல் அப்படியே வந்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அவனும் இப்போ இவகிட்ட என்ன நான் கேட்டுட்டேன், இப்படி கம்பெனி பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் உடனே கொடுக்கணும்னு சொன்னா என்ன, உட்காந்து மாங்கன்னு வேலை பார்க்குறான், போக வேண்டியது தானே அப்படின்னு நீங்கள் சாப்பிடாம இருந்தால் கூட அவனுக்கு அப்படியே வந்துட்டு உங்கள் பசி அவனுக்கு என்னமோ பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படியே உட்காந்து புலம்பிகிட்டே இருக்கான். இவ்வளோ பெரிய மாஃபியா எப்படி எல்லாரையும் ஹேண்டில் பண்ண, என்ன இப்படி புலம்ப விட்டாலே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கான். பட் அப்படியே அந்த பார்வை ரசனியா அவங்களே மெய் மறந்து பார்த்துட்டுக்க வல்லாமா ப்ரோ அப்படின்னு சவுண்டு கேட்டு தான் திரும்பி பார்க்குறான். இவன் இங்கே வந்தான் அப்படிங்கிற மாதிரி தேங்க பார்க்க ஜேகேவோ. அப்புறம் ப்ரோ என்ன மாமனார் ஆஃபீஸ் பக்கம், இது என்னோடய ஆஃபீஸ், இங்கே எனக்கும் ஷேர் இருக்குது. ஓ அதை மறந்துட்டல. ஆமாம் ப்ரோ எனக்கு இப்போ வரைக்கும் ஒன்றும் புரியல. என்ன இல்லை நீ எதுக்கு அன்றைக்கி தாலி கட்டின? மயிறு போடா, சும்மா அதே கேட்டுட்டு அதான் சொன்னல, வந்தாலும் அவமானப்படுத்துகிறோம். என் தம்பி நீ உனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு என்னெல்லாம் பேசி அத்தனை பேர் முன்னாடி நம்ம அவமானப்படுத்துகிறான். அதுக்கு தான் நாங்கள் தாலி கட்ட எங்களுக்கும் முடியும் அப்படின்னு எங்களுக்கும் கை இருக்குது, கட்டினா என்னடா பிடுங்க முடியும்னு காட்ட தான் கட்டினேன். அப்படியா ப்ரோ, அதுக்கு நீ சாராவெல்லாம் பார்த்துக்கி என்னால் தாலி கட்ட சொல்லியிருக்கணும். அப்போ இவளுக்கு தானடா கல்யாணம், அதனால தான். ஓ சரி ப்ரோ, ஏதோ சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணிகிட்ருக்க? அது ஒர்க் பண்ணுறேன். ஓஹோ சரி ப்ரோ, டைம் ஆச்சு, வா சாப்பிட்லாம். இல்லைடா நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். ஓ அண்ணி இன்னும் சாப்பிடல, அதனால் அண்ணனுக்கும் சாப்பாடாக இருங்கல. ஏச்சே எந்திரிச்சு பாடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற வெயிட் எடுத்து தூக்கி போட. ஜேகேவோ கேட்ச் பண்ணிட்டு அட்டே எங்கப்பா டே என்னடா என்ன கொள்ள பார்க்குற, இங்கேருந்து கடுப்பேற்றி இருக்காத, ஒழுங்காக கிளம்பிப்பார். மேலே அக்கறை சக்கரை ஒரு மயிரும் கிடையாது. நான் என் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. நீ ஏதாவது உருட்டிகிட்டு இருக்காத. நீ தான் ப்ரோ நல்லா உருட்டுற, நான் உருட்டுறேங்கிற. சரி வந்தது வராதுமா இங்கே வந்து உட்காந்துருக்க. கேட்டால் அவங்க மேலே அக்கறை இல்லை. நம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீயும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிற, அவங்களும் பண்ணுற மாதிரி தெரியல. கேட்டால் 2 பேருக்கும் ஒன்றும் இல்லம்பிங்க. ஆட போங்கடா நீங்களும் உங்கள் இதுவும் அப்படிங்கிற மாதிரி ஜேகேவோ. நான் வந்த வேலை முடிச்சுன்னு அவன் கிளம்பிடுறான். இங்கே அவங்களுக்கு சாரா கால் பண்ணுறா. ஹலோ அப்படிங்கிறீங்க. அக்கா அத்தான் வந்தார் அப்படின்ட்டு அவள் ஆரம்பிக்கா. இந்த அத்தான் போத்தானே எனக்கு தெரியாது, தயவுசெய்து இந்த மாதிரி ஆஃபீஸ் நேரத்தில் தேவையில்லாததை பேசாத. நானும் 2 வருஷமாட்ட சொல்லிகிட்ருக்கேன், தேவையில்லாததெல்லாம் என்கிட்ட பேசிகிட்ருக்க. உன்னை பற்றியும் உன் புருஷன் உன் பிள்ளை அதை பற்றி வேணா பேசு, மற்றபடி யாரை பற்றி பேசாத. காலை கட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ண தான் டைம் பார்க்குறீங்க. ஓ மை காட் 4 மணி ஆச்சு, சாப்பிடவே மறந்துட்டானா, தான் லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டே அப்படியே வந்து ஃபைல்லாம் மூடி வச்சுட்டு சரி அப்படின்ட்டு அப்படியே எழுந்து வந்துட்டு நீங்கள் வந்துட்டு லிஃப்ட்டில் வந்துட்டு கீழே போகலாம் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு லிஃப்ட்டுக்குள்ளே போகிறீங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த தயாங்கோ கரெக்டாக லிஃப்ட்டு க்ளோஸ் ஆகும்போது அப்படியே கையை உள்ள வைக்க அப்படியே வந்துட்டு க்ளோஸ் ஆகாமல் அது ஓப்பன் ஆகுது. நீங்கள் யாராவதுன்னு நிமிந்து பார்க்குறீங்க. இவ்வளோ நேரம் ஃபோன் நோண்டிட்டு குனிஞ்சிட்டே நின்றுனீங்க. திடீர்னு லிஃப்ட் போகாமல் யார் வரா அப்படிங்கிற மாதிரி பார்க்க தயாங்கோ அப்படியே உள்ளே வந்து உங்களே பார்த்துட்டு நிற்கிறான். நீங்கள் எதுக்கு இப்போ என்ன ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. நீ என்ன நினச்சிட்ருக்க அப்படிங்கிறான். எதை அப்படின்னு ஷாக் ஆகிட்டு நான் நல்லா காமெடி, நான் அவங்கள நினைக்கிறேன்
ஐயோ, நீங்களா அப்படி நினச்சிக்கிட்டா அதுக்கு நான் ஒன்றும் பொறுப்பில்லை. நான்லாம் ஒன்றும் உங்களை நினைக்கலையே அப்படிங்கிறீங்க. ஆ, நம்பிட்டேன். என்ன நீ நினைக்கல, அப்புறம் ஏன்டி 2 வருஷமாக கல்யாணம் பண்ணிக்காம இருக்க அப்படிங்கிறான். அது பர்சனல், நீங்கள் தான் பண்ணிக்கல. ஆ ஆ நான் ஓப்பனாக சொல்வேண்டி, நான் உன்னை தான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிறான். நீங்கள் பதிலே சொல்ல. ஏய், வாய தரமா, நான் வாய மூட்டு இருக்க, சொல்லுடி. என்னை பார்த்ததும் உன் கண் அப்படியே டால் அடிச்சது, அதுக்கு காரணம் என்னவோ அப்படின்னு கேட்குறான். அப்படியே கிட்ட நெருங்குறான். நீங்களோ நான் நான் ஒன்றும் உங்களை நினைக்கல, நான் ஏன் உங்களை நினைக்கணும் அப்படின்ட்டு பதட்டத்தோட வளரிட்டே அப்படியே பின்னாடி லெஃப்ட்டில் அப்படியே மோதி நிற்கிறீங்க. அவனும் அப்படியே நகர்ந்து வந்து உங்கள் கிட்ட நின்று உங்களே குறுகுறுன்னு பார்க்குறான். அவனோட பார்வை வீச்சு தாங்க முடியாமல் அப்படியே முகத்தை திருப்பிக்கிறீங்க. அப்போது நீங்கள் ஜாக்கெட்குள்ளே மறைச்சி வச்சுருந்தா உங்களோட தாலிக்கயிறு நல்லா தெரியுது. ஸோ அவனும் டக்குன்னு அதை கை வச்சு அப்படியே வெளியில் எடுக்க ஒரு நிமிஷம் ஆடி போயிடுறீங்க. இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இப்போ என்ன பண்ணது நான் திருத்தணும் முழிக்க, இதை இன்னும் வச்சுருக்கியா அப்படின்னு கேட்கும்போது அவன் குரல்லையும் ஏதோ ஒரு மாதிரி ஒரு நடுக்கம் இருக்குது. ஸோ அதை கை நடுங்க அந்த தாலி அப்படியே எடுத்து பார்த்துட்டே உங்ககிட்ட கேட்க, தூக்கிறியா, மனசு வரல, அவங்களுக்கு வேணாம் இது வெறும் கயிறாக இருக்கலாம், ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து நீங்கள் அப்படியே நகர்ந்து வெளியே போகிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் பஸ்ஸரை கை வைக்கிறதுக்கு முன்னாடி உங்களை டக்குன்னு இழுத்து அப்படியே வந்துட்டு ஹக் பண்ணிக்கிறான். நீங்களோ அப்படியே பட அவனை தள்ளவும் முடியல. 2 வருஷத்து ஏக்கம் என்னமோ தெரியல. தாலி கட்டி அறுத்ததும் அவன் தான், ஆனால் மனசை ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிட்டான். அவன் நினைப்போட அந்த தாலியை சுமந்துட்டு தான் 2 வருஷமாக வாழ்ந்துட்டுருக்கீங்க. என்னைக்காவது வருவான் அப்படிங்கிற நம்பிக்கை தான். ஆனால் அதே சமயம் இப்படி அவனை ஏற்றுக்கவும் முடியல. அசால்ட்டாக தூக்கி போட்டு போயிட்டானேன்னு அவனை ஹக்லாம் பண்ணலை. பட் அவன் ஹக்கை அனுபவிக்கிறீங்க. அப்படியே தான் நிற்கிறீங்க. சடனாக லிஃப்ட் ஓப்பன் ஆக டக்குன்னு அவனை பிடிச்சி தள்ளிட்டு வெளியே போயிடுறீங்க. அந்த டே ஃபுல்லாக எங்கே போனாலும் பின்னாடியே தான் சுற்றுறான். சாப்பிடும் போது கூட உங்களோட தான் உட்காந்துருப்பான். நீங்களும் வந்துட்டு அவனை கண்டுக்காமல் சாப்பிட, கொல்லஞ்சக்காரி கொஞ்சமாவது பார்க்குறாளா, யார் சாமி அவளா. ஸோ அப்படியே வந்துட்டு போய் சாப்பிட்டு முடிச்சுட்டு வரும்போதும் அவங்க கூடயே தான் வரான். லெஃப்ட்டில் தனியாக இருக்கலாம்னு பார்த்தா ஆளுங்க வருவோம், அவனால் எதுவும் பண்ண முடியல, அமைதியாக இருக்கான். நீங்களும் அவனை கண்டுக்காத மாதிரியே இருக்கீங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டாந்து இந்த 2 வருஷமாக நடந்த டர்ன் ஓவர்ஸ் எல்லாமே அவன்கிட்ட காட்டுறீங்க. ஸோ வந்துட்டு என்ன தான் வந்துட்டு அவன் வந்து 51% ஷேர் பார்ட்னருங்கிறத நீங்கள் மறந்துருந்தாலும் மறக்கலை, அவன் வருவான் அப்படிலாம் நினைக்கலாட்டியும் அவனோட ஷேர் வந்து கரெக்டாக ஜேகே வந்துட்டு இது பண்ணிட்டு தான் வந்திருப்பான், அவன்கிட்ட தான் இருக்குது. ஸோ வந்துட்டு அதெல்லாம் நீங்கள் காட்டுறீங்க, கணக்கு காட்டுறீங்க. ஸோ எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு வந்துட்டு உங்கள் வேலையை பார்க்க அவங்கள அடிக்கடி கூப்பிட்டு இது என்ன அது என்ன அப்படின்ட்டு அவனுக்கு டவுட்டே இல்லாட்டியும் டவுட்டு கேட்குற மாதிரி உங்களை கூப்பிட்றதும் பக்கத்தில் நிற்க வச்சு பேசுகிறங்கிற பேரில் அவங்கள அப்படியே மேலேந்துக்கிற வரையும் முழுங்குற மாதிரி ஒரு பார்வை பார்க்குறது. ஸோ டைம் கிடைக்கும் போதெல்லாம் அப்படியே வந்துட்டு அங்கேயும் இங்கேயோ தெரியாமல் டச் பண்ணுற மாதிரி டச் பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள் கவனிக்கிறீங்க. அதுக்கப்புறம் அவன் கூப்பிட்டா, சார் நீங்கள் கொஞ்சம் போய் பாருங்கள் அப்படின்னு உங்களோட பிஏ இல்லை மேனேஜர்னு யாரையாவது அனுப்பிச்சி விட, அவனுக்கோ இவ்வளோ கூப்பிட்டா எல்லோரும் அனுப்புகிறாளா அப்படின்னு கடுப்பாகுது. இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் அமைதியாக தான் இருக்கான். ஸோ இப்படி அன்னைக்கிட்டே எப்படியோ ஸ்கிப் ஆகுது. ஸோ வீட்டுக்கு போயிடறான். தேங்க் மனசே உங்கள் நினப்பாவே இருக்குது, கொல்றான் ராட்சசி, சீக்கிரம் சரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு அவன் இருக்க. எங்கள் வீட்டுக்கு வரீங்க, உங்கள் அம்மாவோ, ஏம்மா அவர் வந்திருக்காரா, தங்கச்சி சொன்னான் அப்படின்ட்டு உங்கள் அம்மா ஆரம்பிக்கும் போதே, மா தேவையில்லாத பேச்சு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைன்னு ரூமுக்கு போய் கதவை அடித்து சாத்திட்டு தாலி எடுத்து வெளியே போட்டு அதை கையில் இறுக்கி பிடிச்சிட்டு கதறி அலறிங்க. 2 வருஷத்து ஏக்கம் வரமாட்டானான்னு, வந்துட்டான், சேர முடியல, வலிக்குது, மனசு ரணமாக வலிக்குது. தாலியை கட்டினா அவனா அறுத்தான், என்னை பற்றி யோசிக்கவே இல்லைல்ல அவர், வலிக்குது. அப்படி குப்பரை அடித்து படுத்து அழுதுட்டே அந்த நைட் உங்களுக்கு அப்படி ஸ்கிப் ஆகுது. உங்கள் அம்மாவுக்குன்னா என் பொண்ணோட வாழ்க்கை என்ன தான் ஆகுமோ, இந்த மனுஷன் வரட்டு கௌரவத்தில் என் 2 பொண்ணுங்க வாழ்க்கையும் இப்படி பண்ணிட்டாரு. அதில் ஒருத்தையாவது நிம்மதியாக இருக்கா, என்ன வீட்டு பக்கமே வரமாட்டேங்கிறா, இன்னொருத்தி நடப்போனமா தெரியுறா அப்படின்ட்டு உங்கள் அப்பா தான் கௌரவம்னு சொல்லி மொத்த குடும்பத்தையும் கொண்டு போய் கமுத்துட்டாரு. இதுதான் நடந்தது. ஸோ வந்துட்டு அவரும் வந்துட்டு இப்போல்லாம் உங்களை பார்த்தே நம்ம பொண்ணோட நிலைமைக்கு நம்ம தான் காரணம்னு குற்ற உணர்ச்சி. அவனுங்க ஒன்றும் அடாவடியாலாம் பண்ணிக்கிட்டு இருக்க முடியும். என்ன தான் மாஃபியாவாக இருந்தாலும் ஜேகேக்கிட்ட வந்து லவ்வை வந்து தேங்கிட்ட சொல்லி மூலியமாக தான் வந்துட்டு அவன் அப்ரோச் பண்ணியிருப்பான். வந்து ஒரு பிஸ்னஸில் வந்துட்டு பேசும்போது கொஞ்சம்
ஃபேமிலி பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் வாங்கி தான் அவ்வளோ பெரிய மாஃபியாவாக இருந்தாலும் அவருக்கு மரியாதை கொடுத்து வயசுக்கு மரியாதை கொடுத்து அவர்கிட்ட வந்துட்டு பேசியிருப்பான். ஸோ அவரும் அத்தனை பேர் முன்னாடி அங்கே ஒரு மீட்டிங் ஹாலில் தான் வந்துட்டு ஃபேமிலி மேட்ரு பேசணும் தனியாக கூட்டிகிட்டு போய் பேசியிருப்பான். ஆனால் அவங்க அப்பாவோ திமிரில் திமிரில் இவனுங்க வந்துட்டு 2 பேர் தான் அனாதை, இவனுங்களுக்கெல்லாம் யார் இருக்கா, என்ன தைரியம் இருந்தால் ஏன் பொண்ணை கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி திமிரு. ஸோ அதனால் வந்துட்டு அப்படியே எல்லார் முன்னாடியும் உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது, மாஃபியாவாக இருந்துட்டா பெரிய ஆளா பயந்துடணுமா, எனக்கும் பணம் ஆள் பலம் எல்லாம் இருக்குது, உங்களால் ஒன்றும் பிடுங்க முடியாது, உங்களை மாதிரி அண்ணக்காவடிக்கெல்லாம் என் பொண்ணை தரமாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கேவலமாகவே 2 பேர்த்தையும் திட்டிருப்பார். அதான் தேங்க் வந்துட்டு பிஸ்னஸை தாண்டி அவர் பேசின பர்சனல் அந்த இதெல்லாம் வந்துட்டு அவனால் தாங்கிக்கவும் இல்லை. ஆக்சுவலி அவன் சாராவை தான் தூக்கம் வந்திருப்பான். என்ன நினச்சானோ கல்யாணம் பண்ண தூக்கிட்டு போனால் கேவலப்படுவாருன்னு உங்களை தூக்கிட்டு போயிருப்பான். ஆனால் அதையும் மீறி உங்கள் அப்பா கிட்ட பணம் அப்படிங்கிறத தாண்டி உங்களை கல்யாணம் பண்ணணும்னு அவனுக்கு தோணியிருக்கும். அதனால தான் அந்த இந்த தாலியை வந்து ரெடி பண்ணிப்பான். அது ஜேகேவுக்காக தான் வாங்கியிருப்பான். சாராவை கடத்திட்டு வந்து ஜேகேவை கல்யாணம் பண்ணி வச்சு உன்னால் என்ன பிடுங்க முடியுமோ பிடுங்கடா அப்படின்னு காட்டுறதுக்காக பண்ண வேண்டியது அப்படியே சீனே மாறி போயிருக்கும். உங்களை பார்த்ததும் ஏதோ அவனுக்கு ஃபுல்லாக மண்டை வந்து மாறி போச்சு. ஸோ தாலியை கட்டிட்டான், இவன் எனக்கு தான் அப்படின்ட்டு அதே நிமிஷம் அடுத்தது அவர் அவமானப்படுத்தணுங்கிறது அவனோட ஈகோ டச் பண்ணதெல்லாம் ஞாபகத்துக்கு வர அந்த தாலியை அத்து போ இப்போ கூட்டிகிட்டு போ என் பொண்டாட்டியா அனுப்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேவலப்படுத்தி விட்டு அனுப்பிச்சி விடணும்னு நினச்சி தான் பண்ணியிருப்பான். ஆனால் அந்த தாலியாக இருக்கும் போது அவனுக்குமே ஒரு மாதிரி இருந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்த நாட்கள்லேயும் உங்கள் முகம் அவனை இம்சை பண்ணியிருக்கோம். இந்த நாட்டிலே இருக்க பிடிக்காம ஓடிருப்பான். அதுக்கப்புறமும் வந்துட்டான். ஜேகேவும் ஒரு வழியாக வந்துட்டு சாராவை கல்யாணம் பண்ணிட்டான். உங்கள் அப்பா கிட்ட மறுபடியும் வந்து பேசி அண்ணன் பண்ணதெல்லாம் சாரி அப்படின்னு உங்கள் அப்பாவுமே வந்து அதுக்கப்புறம் மனசு இறங்கியிருப்பார். என் பொண்ணோட வாழ்க்கை அவள் 1 வருஷமாக உங்கள் அண்ணனே நினச்சிட்ருக்கா அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டு தங்கச்சை கல்யாணம் பண்ணி வச்சு அந்த கல்யாணத்துக்காக தேங்க வருவான்னு எதிர்பார்க்க அவன் கல்யாணத்துக்கு கூட வந்திருக்க மாட்டான். அதுக்கப்புறமும் வருவான் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்க அவனும் 2 வருஷம் கழிச்சு இப்போ தான் வந்திருக்கான். எங்கள் அப்பாவுக்கும் வந்துட்டு இது வரைக்கும் இந்த 2 வருஷமாக நீங்கள் யாரையும் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு அந்த ரூமே கெத்தின்னு உள்ளேயே இருந்துட்டு பிஸ்னஸை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ வந்துட்டு அப்பாவுக்கும் இப்போலாம் உடம்பு சரியில்லை, அதனால் நீங்கள் தான் இப்போ பிஸ்னஸே நடத்திட்டுருக்கீங்க. அவருக்கும் எல்லாம் மனசு விட்டு போச்சு. 2 பொண்ணு நல்லபடியாக அதுங்களை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்க நினச்சா வாழ்க்கை அப்படி ஆயிடுச்சுன்னு ஒரு ஃபீலிங்லேயே இருக்கார். ஜேகே வந்துட்டு என்ன தான் பேசி கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போயிருந்தாலும் அவரை வந்துட்டு அவனுக்குமே அவன் அண்ணன் இந்த மாதிரி தான் கூட இல்லாமல் போனதுக்கு காரணம் இவர் தான் அப்படிங்கிற கோவம் இருக்குல்ல. அதனால் அடிக்கடி சாரா வீட்டுக்கே கூட்டிகிட்டு வர மாட்டான். ஸோ வந்துட்டு அவள் அப்பப்போ அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுவாள். அது ஜேகேக்கு தெரிஞ்சாலும் கண்டுக்க மாட்டான். அவங்க அப்பாவை கொதிக்க வைக்கணும், அது மட்டும்தான் அவனோட தாட்டு. மற்றபடி இவங்கக்கிட்டலாம் எந்த சண்டையும் இல்லைல்ல, அதனால் யாரையும் கண்டுக்க மாட்டான் அவன். ஸோ வந்துட்டு இப்போ நெக்ஸ்ட் டே நீங்கள் ஆஃபீஸ்க்கு வரீங்க. அங்கே வந்துட்டு உங்களோட இன்னொரு பிஸ்னஸ் பார்ட்னர் வந்து உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அவர் வந்து இப்போ தேங்க் வந்திருக்காங்க, அதனால் அதை பற்றி கேட்கணும்ல. ஸோ அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கீங்க. அப்படியே பிஸ்னஸை பற்றி பேசி கொஞ்சம் சிரிச்சிட்ருக்க. தேங்க் வந்தவன் கண்ணில் இதான் படுது. அவனுக்கு என்ன வேலை, வந்தாலே உங்களை கண்காணிக்கிறது தானே. அவனால் அங்கே இருக்கவே முடியல. அவன்கிட்ட நீங்கள் சிரித்து பேச பார்த்து செம்ம கடுப்பாகி அவனும் வந்துட்டு டோரை நாக் பண்ணாமே டமார்னு கதை தந்துட்டு உள்ளே வர தேங்க பார்த்ததுமே அந்த ஆள் கொஞ்சம் பயம் ஆடுது. ஸோ வந்துட்டு அவனும் அப்போ நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஓகே சார் அப்படின்னு சிரிக்கிறீங்க, வரமா அப்படின்னு ஸ்மைல் பண்ணிட்டு அவர் கிளம்பி போகிறாரு. தேங்க ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு, பிகாஸ் அவன் பெரிய மாஃபியாவில் தெரியாத அவனை பற்றி. ஸோ அதனால் உதறல் எடுக்குது. அங்கேருந்து அவர் கிளம்புனதும் தாங்க வெறி கொண்டு உங்கள் கிட்டே வந்து யார் அவன் அப்படின்னு கேட்குறான். அவர் பிஸ்னஸ் பார்ட்னர் அப்படின்னு சொல்கிறீங்க, அதுக்கு இப்படி தான் ஈன்னு பள்ளி அழிச்சு பேசிகிட்டு இருப்பியா, அவ்வளோ க்ளோஸாக அப்படின்னு கேட்குறான். இல்லை இதெல்லாம் எந்த உரிமையில் நீங்கள் கேட்குறீங்க, நீங்கள் யார் இதெல்லாம் கேட்க அப்படிங்கிறீங்க. இந்த உரிமையிலடி இதை நான் தானே கட்டினேன், இப்போ நான் தான் உன் புருஷன் அப்படின்ட்டு தாலி எழுத்தவனா கட்ட இதை தான் தெரிஞ்சு அந்த உரிமை இல்லாமல் பண்ணிட்டீங்களே 2 வருஷத்துக்கு முன்னாடி. எப்போ நான் புதுசாக உரிமை கிரிமன் வந்திருக்கீங்க. ஏய் சாவடிக்காதடி, அன்னைக்கு சத்தியமாக உன்னை என் எனிமியோட பொண்ணாக மட்டும் தாண்டி பார்த்தேன், அதனால தான் அப்படி பண்ணிட்டேன். அப்போ இப்போ அப்படி என்னால் பார்க்க முடியல. வேற என்ன நக்கலா அப்படின்னு கிட்ட நெருங்கி அப்படியே உங்கள் கிட்ட வரான். நீங்கள் 1 ஸ்டெப் பின்னாடி போகிறீங்க. அப்படியே உங்களை பிடிச்சி இப்போ அப்படி பார்க்க முடியல. இப்போ என் மனசு ஃபுல்லாக நான் தவற விட்டேன், என் பொண்டாட்டியாக மட்டும் தாண்டி தெரியல, இந்த 2 வருஷம் வீணாக்கிட்டேன் அப்படி சொல்லிட்டு டக்குன்னு உங்களை எடுத்து அப்படியே லிப்பில் கிஸ் பண்ணுறான். உங்களுக்குமே அது தேவையோ என்னமோ. அவன் அப்படி கிஸ் பண்ணும்போது கண்ணிலேருந்து டியர்ஸ் உங்களை மீறி வெளியே வருது. அவன் செஞ்சதுக்கு அவ்வளோ சீக்கிரம் மன்னிச்சிடக்கூடாதுன்னு மனசை துடிக்க டக்குன்னு அவனை பிடிச்சி தள்ளி அவனும் அப்படின்னு பார்க்க நான் அப்படி நினைக்கல, வெளியே போகலாம் அப்படின்னு கை காட்டுறீங்க. அவனுக்கும் என்ன பண்ணதில்லை. ஆஃபீஸ் வர பிஏ வந்துட்டு எக்ஸ்கியூஸ் மீ மேம் அப்படின்ட்டு உள்ள வர அவனும் அங்கேருந்து அவனோட கேபினுக்கு போயிடுறான். உங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்குது. கொஞ்ச நேரம்
ஃப்ரீயாக விடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலையில் கை வச்சுட்டு உட்காந்துடுறீங்க. அதுக்கப்புறமா என்ன, உங்கள் பின்னாடியே தான் சுற்றுறான், அவங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறான், உங்களுக்காக எல்லாம் பண்ணுறான். பட் நீங்கள் தான் அதை ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. ஸோ நான் ஈவினிங் வந்துட்டு நீங்கள் ஆஃபீஸ் முடிச்சு எப்படி வெளியில் மழை வர மாதிரி இருக்குது, மேலே அண்ணாந்து பார்த்துட்டு அப்படியே மழை துளி வரதை பார்த்துட்டு நிற்கிறீங்க. அப்போது உங்கள் மேலே மழை துளி படாமல் அப்படியே கொடை பிடிச்சிட்டு வந்து தாங்கினிக்க இவன் ஒருத்தன் அப்படின்ட்டு நீங்கள் இப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்குறீங்க. நீங்கள் கவனிக்காத போது அப்படிங்கிறான். அவனை பார்த்துட்டு உங்களுக்கு சிரிப்பு வந்தாலும் அடக்கிட்டு ஐயோ மஞ்ச பாரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அங்கேருந்து நகர்ந்து எனக்கு ஒன்று உங்கள் கூட தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி நகர்ந்து போக, ஏய் உங்ககிட்ட பேச தாண்டி பின்னாடியே சுற்றுறேன், ரொம்ப பண்ணுறடி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்களை எடுத்து காருக்குள்ளே போட, என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு நீங்கள் வெளியே போய் பார்க்க அவனை லாக் பண்ணிட்டு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொன்னவன் காரை ஸ்பீடாக ஸ்டார்ட் பண்ணது என்னமோ அப்படியே வந்து நின்னது ஒரு ரெஸ்டாரண்ட்டில். நீங்கள் இங்கே எதுக்கு தான் சொன்னல பேசணும் வா அப்படின்னு கதை வந்து உங்களுக்கு கை பிடிச்சி உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். அப்போ நடக்கும்போது உங்கள் சாரி தடுக்கி அப்படி நீங்கள் விலக போகிறீங்க. உங்களுக்கு எப்போட ஹோல் பண்ணி ஏய் பார்த்து அப்படின்னு நிப்பாட்டுறான். பாரா அப்படின்ட்டு அவன்கிட்ட இங்கே அமிச்சம் பாருங்கள் அப்படின்னு உங்கள் கழுத்தை காட்டுறீங்க. அவனும் என்னது அப்படின்னு பார்க்குறான். 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் தாலியாக இருக்கும் போது என் கழுத்தையும் சேர்த்து தான் இருந்தீங்க. இப்போ இல்லாத காயம் இப்போ ஒன்றும் வரல அப்படிங்கிறீங்க. அவனுக்கும் சுருக்குன்னு இருக்குது. அவன் அப்படியே உங்களே பார்க்குறான். இப்போ எதுக்கு இங்கே கூப்பிட்டீங்க, சுற்றி முற்றி பார்க்குறீங்க, யாருமே இல்லை, நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. அவங்கள கூட்டிகிட்டு வந்து ஒரு இடத்துல உட்கார் பேசணும் அப்படின்னு உட்கார வைக்கிறான். என்ன நம்ம இங்கே பேச வர்றதுக்காக யாருமே வரக்கூடாதுன்னு பண்ணிட்டீங்களே, நான் இங்கே இருக்கிற சர்வன்ஸை கூட காணோம், ஹோட்டல்லையே வாங்கிட்டேன் அப்படிங்கிறான். மிரட்டியா? இப்போ எதுக்கு அது, அந்த மாதிரிலாம் வாங்குகிற ஆள் கிடையாதுண்ணா. ஆமாம் ஆமாம் என் அப்பா கிட்டே வாங்கினீங்களே 51% சார் உன் பேரில் தான் இருக்குது, திருப்பி தட்டுமா அப்படின்னு கேட்குறான். அப்படின்னு பார்க்குறீங்க. எப்போயோ அதெல்லாம் மாற்றிட்டேன், நம்பிட்டேன் அப்படிங்கிறீங்க. நீ நம்பலாட்டியும் தாண்டி நினச்சோம் அப்படிங்கிறான். சரி இப்போ எதுக்குண்ணா 2 வருஷத்துக்கு முன்னாடி தாலியை கட்டிட்டேன், குடும்பம் நடத்தணும்டி எனக்கும் ஆசையாக இருக்குது. சிக்கே குழந்தைய பார்க்கும்போது நமக்கும் நேரம் கல்யாணம் ஆகி ஒழுங்காக இல்லாமல் நடந்திருந்தா குழந்தை இருந்திருக்கும்ல அப்படின்னு அப்படியே ஒரு மாதிரி ஏக்கத்தோடு பார்க்க, இந்த ஆசைலாம் வேறு இருக்கா, ஒருவேளை நான் இப்போ வேறு யாராவது கல்யாணம் பண்ணியிருந்தா பண்ணிக்கோ அப்படிங்கிறான். உங்களுக்கும் சட்டன் ஷாக்கா, எதை இப்போ இவ்வளோ நேரம் வாழணுன்ட்டு இருந்தான், இப்போ பண்ணிக்கான்னு ஈஸியாக சொல்கிறான் அப்படின்ட்டு அவனை அவ்வளோதானா அப்படின்னு மாதிரி பார்க்குறீங்க. பண்ணிக்கோ, ஆனால் நீ கல்யாணம் பண்ணுறவன் உனக்கு தாலி கட்டுறதுக்கு முன்னாடி வரைக்கும் உயிரோட இருப்பானாங்கிறதுக்கு நான் கேரண்டி இல்லை அப்படின்ட்டு அவனோட கன்னை எடுத்து அப்படியே முன்னாடி வச்சுட்டு அப்படியே தலையை கொதிட்டு உங்களை ஒரு மாதிரி பார்க்குறான். இதுக்கு பேர் என்ன, நான் என்ன அடிமையா? அதெல்லாம் இல்லை, ஜெலஸ் பொசசிவ் எப்படி வேணாலும் வச்சுக்கோ. நீ ஏன் பொண்டாட்டி என்ன, எனக்கு மட்டும்தான் என் கூட நீ வாழணும், நம்ம 2 பேரும் மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கணும், ஊரறிய ஜேகே குழந்த மாதிரி நம்மளும் நிறைய குழந்தை பார்த்துக்கணும். என் தம்பி அவன் என்னை முந்திட்டான், இதுலேயும் பொறாமையா, போட்டிக்காகவா? அடைச்சே அதெல்லாம் இல்லை, எனக்கும் ஆசையாக இருக்குடி, என் பொண்டாட்டி ஏன் போலன்னு நானும் எப்போ தான் வாழ்கிறது அப்படின்னு உங்களை இழுத்து. அது மட்டும் இல்லை, உனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நீ ஒரு பிஸ்னஸ் உமனாக இருக்கிறது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை, உன்னை சுற்றி நிறைய ஆபத்து இருக்குது. இனி உனக்கு நான் தான் எல்லாமா இருக்கணும்னு நினைக்கிறேன், தப்பு பண்ணிட்டேன். உங்கள் கால் அப்படியே பிடிக்கிறான். அவன் கண்ணீர் உங்கள் காலில் விழுது. அப்படியே நீங்கள் அவனே பார்க்க உங்கள் கழுத்தில் இருக்க அந்த மார்க் இருக்குல்ல, அதில் சாரிடி, அக்செப்ட் பண்ணிக்கோடி, மன்னிச்சிருடி, இந்த தேங் மாவியா இல்லடி, உன் புருஷன் என்னை புரிஞ்சுக்கோடி அப்படின்ட்டு கதறான். ஒரு சான்ஸ் கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு தயங்கி சொல்ல, அடுத்த நிமிஷம் எடுத்து லிப்பில் பயங்கரமாக கிஸ் பண்ண, எப்படி அது மாரிங்க, அதுவும் தரமாட்டேன் அப்படிங்கிறீங்க. ஓகே 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 உனக்கு எப்போ தோணுதோ அப்போ கொடுத்துக்கலாம், சரி டைம் ஆச்சு நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிறீங்க. இல்லை ஆமாம் ரொம்ப டைம் ஆச்சு, மழை வேறு அதிகமாக இருக்குது, இப்போது நம்ம இங்கேருந்து போவேணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துல ரவுண்ட் பண்ணிட்டாங்க. அங்கே வந்துட்டு தாங்க வந்த செய்தி தெரிஞ்சதும் இல்லாமல் அவன் இப்போ தனியாக இருக்காங்கிறதும் தெரிஞ்சிருச்சு. ஸோ ஆளுங்க ஷூட் பண்ண, ஓ மை காட் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உங்களை சேஃபாக பார்த்துக்க அங்கேயும் இங்கேயும் உங்களை இழுத்துட்டு அப்படியே ஓடுறான். அப்போ கூட உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் ஆளுங்களுக்கெல்லாம் கால் பண்ணி வர வச்சுட்டு அவனும் எல்லாரையும் ஒத்த ஆளாக நின்று ஹேண்டில் பண்ணுறான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, அவனும் வந்துட்டு எல்லாத்தையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்க. அங்கே ஒருத்தனை வந்து ஒரு வழியாக மடக்கி பிடிச்சிட்டான். ஸோ கண் எடுத்தானா, யாரா நீங்கள், யாரோ கேட்டுட்டா இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு ஷூட் பண்ணுறதுக்கு அவன் நெத்தியில் வைக்க, சார் 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 உங்களை இல்லை
போட வந்தது இவங்களை அப்படிங்கும் போது தான் உங்களுக்கே புரியுது அவனுங்க வந்தது குறி வச்சு உங்களை. ஸோ இதான் பிஸ்னஸ்னாலே எதிரிக்க இருப்பாங்களே. ஸோ மாஃபியா அவன் எவ்வளோ பெரிய ஆள், அவனை வந்து தொட முடியுமா? நீங்கள் இங்கே இருப்பீங்க தெரிஞ்சால் வந்திருக்க மாட்டோம், அவங்கள தான் போட வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் உண்மையை சொல்ல, எது அவள் என் பொண்டாட்டிடா, என் பொண்டாட்டியே போடுவேன்னு ஏன்ட்டே சொல்றியான்னு அப்படியே வந்துட்டு யார் அனுப்புனா என்ன டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுட்டு அவனை போடுறான். கண்ணு முன்னாடி தாறு மாறா சொல்கிறான். பயந்து போய் நிற்கிறீங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு உங்களை ஹக் பண்ணிக்கிறான். நீங்கள் அப்படியே அவனை பயந்து போய் ஹக் பண்ணிட்டுருக்க. ஒன்றும் இல்லை, சரி வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் இருக்கவங்கள அப்படியே அவனோட வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். அதுக்குள்ளே ஜேகே கால் பண்ணி அங்கே அது மாதிரி கிடக்கிறது யார் அனுப்புனா எல்லாத்தையும் சொல்லிட்டான். ஸோ மொத்த டீட்டெயிலும் கேட்டு அவன் அங்கே குப்பையில் இங்கே அப்படியே தாங்கவங்கள கை தாங்களாம் கூட்டிகிட்டு வீட்டுக்குள்ளே வரான். சாராவோ அக்கா அப்படின்னு வரா. சாரா அப்படின்னு அவளை ஹக் பண்ணிக்கிறீங்க. குழந்தைய வாங்கி கொஞ்சிறீங்க. தேங்கோ உங்கள் அக்கா மலையில் நினச்சிட்டா, அவளை ரூமுக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி தேங்க நடந்து போகிறான். ஸோ நீங்களும் அப்படியே அவனே பார்த்துருக்க. போக்கா அப்படிங்கிறா. அப்படின்னு சொல்லிட்டு மேலே அப்படியே வரீங்க. சாரா உன் ட்ரெஸ் மாமா ரூமில் இருக்கும்க்கா. எது அப்படின்னு பார்க்குறீங்க. உனக்காக அவர் வாங்கி வச்ச ட்ரெஸ் போக்கா அப்படின்னு சொல்கிறா. அவளுக்கும் தெரியும் 2 வருஷமாக அவங்களுக்காக ஏங்கினது எல்லாம். வந்ததுமே நீங்கள் எப்போயாவது வருவீங்கன்னு உங்களுக்காக பார்த்து ட்ரெஸ்லாம் வாங்கி வச்சுருக்க. நீங்கள் அப்படியே அந்த ரூமுக்கு வர தாங்கிட்டு நிற்க. 2 வருஷமாக மனசில் என்ன சுமந்துக்கிட்டு இருந்திருக்க, என் ரூம்குள்ளே வரதுக்கு பயமா அப்படின்னு கதை திறந்து அவன் கேட்க, அது எனக்கு என்ன பயம், அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக இருக்க மாதிரி காட்டிகிட்டு உள்ளே வரீங்க. நீங்கள் ரூம்குள்ளே போனதும் டக்குன்னு உங்களை அவன் ஹக் பண்ண நீங்கள் பயந்து போய் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறீங்க. இப்போ தான் பயம் இல்லைண்ணா, 2 வருஷமாக புருஷனா நினச்சிருக்க, ரூம்குள்ளே வர பயமா? யார் சொன்னா, நானும் அவனும் அப்படி நினைக்கலையே அப்படிங்கிறீங்க. அவனோட ஐ கான்டாக்டை வச்சுக்காமா, கை இங்கேயும் வச்சுக்கா, கண் இங்கேயும் ஆடுது. நீ தான் உன் வாய் தான் அப்படி சொல்லுது, கண்ணு அப்படி சொல்லலையே, அது வேறு கதை சொல்லுதே அப்படின்ட்டு அவங்கள குறுகுன்னு பார்க்குறான். நீங்களும் அப்படியே ஃபேஸை திருப்ப, இந்த வாய் பொய் சொல்லிச்சுல அதுக்கு தண்டனை கொடுக்க வேணாம் அப்படிங்கிறான். தண்டனை தான் அவன் ஷூட் பண்ணதெல்லாம் ஞாபகம் வந்து என்ன அப்படின்னு பயப்பட, அந்த மாதிரிலாம் அது பண்ண மாட்டேன்டி, இது வேறு அப்படின்னு உங்களை அப்படியே கையோட தூக்குறான். இல்லை அதை அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே பதற அவனும் உங்களை பெட்டில் அப்படியே பூ மாதிரி படுக்க வச்சு, இந்த தாலி நான் தான் கட்டினேன், நானே மறுபடியும் கட்டுறேன் அப்படின்னு அந்த தாலியை கழுத்தோடு திருப்பி கழட்டி அந்த முடிச்ச ஊற்று மறுபடியும் அவன் அப்படியே கட்ட, ஒரு அடியாக கட்டுறாண்டிங்க அப்படிங்கிறீங்க. அது அப்புறமா கட்டுறேன், இப்போது வேறு ஒன்று என்ன அப்படின்னு பார்க்கும்போதே அவங்க கால் அப்படியே எடுத்து, இந்த மெட்டி உனக்காக நான் வாங்கினது அப்படின்னு போட்டு விடுறான். என்னடா பண்ணுற அப்படிங்கிற நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது, ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரியா அப்படின்னு கேட்குறான். ஈரமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்களுக்கு கையில் தூக்க, இல்லை நானே அப்படிங்க, இல்லை புதுசாக ட்ரை பண்ணலாமா அப்படிங்கிறான். ஏன்னா அப்படின்ட்டு நீங்கள் அவனை பார்க்கும்போது பாத்ரூம்குள்ளே தூக்கிட்டு வந்து உங்களை இறக்கி விட்டு அவனும் உள்ளே நிற்க, வெளில போங்க அப்படின்னு மண்டையாட்ட, வேணாம் அப்படின்னு நீங்கள் பின்னாடி நடக்க, வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட வரான். இதுக்கு தான் கூட்டிகிட்டு வந்தீங்களா? இதுக்கும் தான் கூட்டிகிட்டு வந்தேன், ஆனால் இதுக்கு மட்டும் இல்லை, எனக்கு மன்னிப்பு தேவை, உன் அன்பு வேணும், நீ பொண்டாட்டியாக வேணும்டி அப்படின்னு, ஐ லவ் யூ அப்படிங்கிறான். இது சொல்ல 2 வருஷம் அப்படின்ட்டு நீங்கள் பார்க்க, அதை கூட நீ சொல்லியம்மா அப்படின்ட்டு அவனும் அப்படியே இழுத்த கிஸ் பண்ணி உங்கள் கழுத்தில் அந்த காயம் இருக்குல்ல அங்கெல்லாம் வந்துட்டு அப்படியே கிஸ் பண்ண, நீங்களோ வேணாம் வேணாம் அப்படின்னு வாய் தான் சொல்லுதே தவிர கை அவன் தலையை தன்னை போல் அணைச்சிக்குது உங்கள் செஸ்டோடு சேர்த்து. அவனும் சிரிச்சுட்டு அப்படியே ஒரு ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ண, நீங்களும் வெக்கப்பட்டு அவனுக்குள்ளேயே பூந்துக்கிறீங்க. அவனும் அப்படியே உங்களை தூக்கி அப்படியே கிஸ் பண்ணி அவனோட 2 வருஷம் தாபத்தை தீர்த்துக்கிறான். ஸோ அப்படியே கிறங்கி போய் அவன் மேலே சாய அப்படியே 2 பேரும் ஒரு வழியாக குளித்து அவங்கள டவலோடு சுற்றி தூக்கிட்டு வந்து பெட்டில் படுக்க வச்சு, குளிக்காமல் இருந்திருக்கலாமோ அப்படிங்கிறான். சி அப்படின்ட்டு அவன் நாகத்தை பார்க்க, சியா அப்படின்னு மறுபடியும் இழுத்து அப்போயும் ஒரு கூடலில் முடிச்சு தான் அப்படியே உங்களை கை வலுவில், சாரிடி அப்படிங்கிறான். சரி விடுங்க, எவ்வளோ சாரி தான், நீ சொன்ன மாதிரி எவனையாவது நீ கல்யாணம் பண்ணியிருந்தா செத்துருப்பண்டி அப்படிங்கிறான். அப்படின்னு திரும்ப கொஞ்சம் கூட யோசிக்காமல் தாலி அறுத்துட்டேன்ல, சாரிடி, அன்றைக்கி நீ கதறல் என் கண்ணு முன்னாடி நின்றுச்சுடி, வலிச்சதுடி, அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கும் உன் மேலே லவ் இருக்குன்னு. உன்னை கஷ்டப்படுத்தக்கூடாது, நீ அதை மறந்துட்டு உன் லைஃப்பில் நல்லா இருக்கணும்னு தான் இங்கேருந்தே போனேன். ஆனால் 2 வருஷமாக ஜேகே சொல்லுவான் நீ அப்படியே தான் இருக்கேன்னு, அதான் இதுக்கு மேலே உன்னை காக்க வைக்கக்கூடாதுன்னு வந்துட்டேன் அப்படின்ட்டு அன்றைக்கி நடந்தது. உங்கள் அப்பா அவமானப்படுத்தணும், அதுக்காக தான் அவமானப்படுத்ததெல்லாம் பண்ணேன், ஆனால் என்னையே அறியாமல் தாலி கட்டிட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் அவன் சொல்ல, அப்போது பிடிச்சி தான் கட்டியிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்க, மேபி அப்படிங்கிறான். எது? ஆமாடி, உன்னை ரொம்ப பிடிக்கும், பார்த்ததும் பிடிச்சிருச்சு, இவ தான் என் பொண்டாட்டியாக வரணும்னு நினச்சேன், பட் உங்கள் அப்பனால தான் கொஞ்சம் அப்படி ஆயிடுச்சு
சாரி சாரி அப்படின்னு 1000 சாரி கேட்டு உடம்பு ஃபுல்லாக கிஸ் பண்ணி அப்படியே கழுத்தில் அந்த மார்க்கை பார்க்கும்போதெல்லாம் அவனுக்கு வலிக்குது. ஸோ அந்த இடத்துலலாம் கிஸ் பண்ணி அப்படியே அவன் கண்ணீர் உங்கள் கழுத்தில் விட அலறீங்களா அப்படின்னு பார்க்குறீங்க. சாரிடி என்னால் தானே அப்படின்ட்டு அந்த இடத்த தடவுறான். பரவாயில்ல, அது ஆறிடுச்சு, நான் இங்கே இருக்க காயம் ஆறாதில்ல அப்படின்னு அங்கே அப்படியே செஸ்ட்டில் அழுத்தி ஒரு கிஸ் பண்ணேன். சரி விடுங்க அப்படின்ட்டு அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஜேகேவோ வீட்டுக்குள்ளே வந்து சாரா அப்படின்னு வந்து அவளை ஹக் பண்ண ஐயோ அப்படின்ட்டு அவள் பயப்பட என்னடி இத்தனை வருஷம் ஆகியும் பயந்தே சாவுற அப்படின்ட்டு பையன் தூங்கிட்டானா. அண்ணன் அண்ணியோட மேலே இருக்கார். ஓ எப்பா எனக்கு இப்போ தாண்டி நிம்மதியாக இருக்குது. ஐயய்ய ரொம்ப தான் அண்ணனை பற்றி அக்கறை. என்ன இல்லாமையா என் அண்ணன்டி கிழிச்சிங்க. நான் தான் என் அக்கா அப்படி இருக்கான்னு அப்பப்போ அவர்கிட்ட சொன்னேன். இல்லைன்னா நீங்கள் அப்படியே ஜாலியாக ஜல்சா கொண்டாடி பையனை பெற்றவர் தானே, அப்படியே அண்ணன் வாழணுன்னு கவலைப்படுறமா தான். ஏண்டி அவன் வாழாமல் போனதுக்காக நான் வாழாமல் இருக்க முடியுமா? அடப்பாவி இப்போ தான் அண்ணன் ஆட்டுக்குட்டின்னு அண்ணன்னு ஃபீலிங்லாம் இருக்கும், அதுக்குன்னு இப்படி ஒரு அல்வா மாதிரி பொண்டாட்டி வச்சுட்டு டேஸ்ட் பண்ணாமல் இருக்க அவனை மாதிரி லூஸ் அண்ணான்னு அப்படின்னு கேட்டுட்டு ஜேகேவோ அப்படியே சாராவை தூக்கி காதலுங்கிறது வேற, பொண்டாட்டி உள்ள இது வேறடி. அந்த கிறுக்கனுக்கு அது புரியல. எப்படியோ அவனும் புரிஞ்சுக்கிட்டான். அண்ணன் தான் இல்லைன்னு சொல்ல வரல. பொண்டாட்டி நீயோ எனக்கு முக்கியம்டி, அவனுக்காக உன்னையோ இல்லை உனக்காக அவனையோ என்றைக்கு விட மாட்டேன், எனக்கு ரெண்டுமே முக்கியம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தானே உன் அக்காவை எப்படியோ சேர்த்து வச்சாச்சு, இனி நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு அப்படியே அவன் பேபி மாவை தூக்கிட்டு ரூம்குள்ளே போகிறான். ஸோ நல்லபடியாக 2 பேரும் அப்படியே ஹாப்பியாக அந்த நைட்டை ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங்கை அப்பா அம்மா வர வச்சு அப்படியே வந்துட்டு தயாங்கிட்ட அவங்க அப்பா மன்னிப்பு கேட்குறாரு. தயாங்கமே அன்றைக்கி நானும் அப்படி நடந்துருக்கக்கூடாது, சாரி. இல்லை மாப்பிள்ள என்னால் தானே நீங்கள் அப்படி பண்ணீங்க அப்படின்னு முழுசாக திருந்தி அவர் நிற்க அவனுக்கோ ஆச்சரியமாக இருக்குது. சரின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக மொத்த குடும்பமும் சேர்ந்து ஒன்றாயி திரும்ப உங்களுக்கு கிராண்டாக கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாரு அவங்க அப்பா. ஏன்னா இழந்த அவமானமான விஷயத்தெல்லாம் வந்துட்டு சரி பண்ணணும்ல. ஸோ அதனால் அந்த கிராண்ட் வெட்டிங்க்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் கேட்டு எல்லாத்தையும் பண்ணுறான். ஸோ வந்துட்டு ஒரு அந்த தாலி வந்து கட்டியிருப்பாங்க, அதை வந்துட்டு கழட்டி உண்டியில் போட சொல்லி அதை மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புது தாலியாக வந்துட்டு பார்த்து செஞ்சு உங்களுக்காக வந்து அப்படியே வந்து கழுத்தில் கட்டுறான். கட்டும் போதே வந்து அப்படியே உங்களை பார்த்து கண்ணோட கண் கலந்து ஓகேவா இப்போ அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். அப்படிங்கிறீங்க ஹாப்பியா? ஐ லவ் யூ தேங்க் அப்படிங்கிறீங்க. தாங்க சொல்லலாம் ஒரு உணர்வு உங்கள் வாயிலேருந்து ஐ லவ் யூ இத்தனை பேர் இருந்தால் எனக்கு என்னடா மாஃபியாவில் மறுபடியும் ஃபார்முக்கு வந்துட்டான். ஸோ எடுத்து அப்படியே லிப்பில் பயங்கரமான ஒரு கேஸ். ஸோ ஒரு வழியாக நல்லபடியாக மேரேஜ் நடக்குது. அடுத்தடுத்த சாங்கியம் சம்பிரதாயம் எல்லாம் முடியுது. ஸோ ஹாப்பியாக இருக்கீங்க. மற்றவங்கெல்லாம் உங்கள் அப்பா அவமானப்படுத்தினவங்களாம் இப்போ அப்படியே வந்துட்டு அவர் முன்னாடி வாய் திறக்க போய்றாங்க. பிகாஸ் மாப்பிள்ளை யார் மாஃபியா இல்லையா, அதனால் வாய் திறக்க பயந்துட்டு எல்லாம் அப்படியே நடுங்கிட்டு போக அவருக்கும் கெத்தாக இருக்குது. தாங்க வந்துட்டு உங்கள் அப்பனை பற்றியா அப்படிங்கிற மாதிரி காட்ட சும்மா இருங்க அடிக்கிறீங்க. சரி அவர் பண்ணது தப்புனா நான் பண்ணது தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி அவன் மறுபடியும் கிட்ட மன்னிப்பு மனசார கேட்குறான். அப்போ ஜேகே வந்து அண்ணே இந்த பிரச்சனைக்கெலாம் மூல காரணமே நான் தான், நான் உங்கள் தங்கச்சி லவ் பண்ண போய் அதில் வந்து பிரச்சனை, சாரி அப்படின்னு அவனும் சார் கேட்க பரவாயில்ல, லவ் பண்ணவங்க லவ் பண்ணுறேன்னு சொன்னது தப்பு இல்லை, பொண்ணு தானே கேட்டிங்க, எப்பா அப்படி ரியாக்ட் பண்ணாமல் இருந்திருக்கலாம், அவரால் தான் இவ்வளோ பிரச்சனை, அவரே இப்போ தெரிஞ்சிட்டார் விடுங்க அப்படின்னு குழந்தைய வாங்கி கொஞ்சிடுங்க தாங்க. இதே மாதிரி நமக்கும் அப்படிங்கிறான். ஐயோ அப்படின்னு வெக்கப்படுறீங்க. ஜேகேவோ அடுத்தது ரெடி பண்ணலாமாடி அப்படின்னு அவன் பொண்டாடிக்கிட்ட அவன் வந்துட்டு குசுன்னு கேட்டுக்க சும்மா இருங்க அப்படின்ட்டு அவன் சினிங்கிட்டு போகிறான். ஸோ வந்துட்டு இப்படியே நல்லபடியாக கல்யாணம் பண்ணிச்சு ஃபர்ஸ்ட் நைட்டு. ஸோ ஜேகேவும் வந்துட்டு அப்படியே அவனும் அவன் ஒய்ஃபும் சேர்ந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு பேபி நம்ம அடுத்த பேபி ரெடி பண்ணலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. தாங்கோ அடே நீங்கள் ஒன்றுக்கே விளையாக்கணும், நீங்கள் வேறு ஏண்டா அப்படிங்கிற மாதிரி உள்ளே வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்க்குறான். ஐயோ அப்படின்ட்டு சாரா அப்படி வெக்கப்பட்டு வாட ஜேகேவோ கள்ளி இங்கடி போகிறேன் இந்த வரேன் அப்படின்னு பின்னாடி விட டே அதான் ஆல்ரெடி குட்டி போட்டல இங்கடா ஓடுறேன் அப்படின்னு தேங்க் கேட்க அட ஒன்று தானப்பா போட்டிருக்கோம் அடுத்ததுக்கு ட்ரை பண்ண வேணாம், அட பாவி நான்லாம் இன்னும் ஒன்று கூட போடலடா, என் குழந்தையெல்லாம் வளர்க்க வேணாம், நான் என்ன தாத்தா பாட்டியாடா குழந்தைய தூக்கி வச்சு வளர்த்துட்ருக்கேன், அதுதான் அத்தை மாமான்னு 2 அப்பேரண்டிஸ் இருக்காங்களே அவங்க வளர்த்து தள்ளுவாங்க, குழந்தைய எடுத்து போடு அப்படின்னு சொல்லிட்டு ஆல் தி பெஸ்ட்ரா நான் கண் கலங்க அவனை கடிப்பிடிச்சு உன் லைஃப்பை நீயும் ஸ்டார்ட் பண்ண அப்படிங்கிறான். ரொம்ப தான் பாசம் டே புளியாதடா போ உள்ளே பெற்று வச்சுட்டு நடிக்கிறான் பேர் அப்படின்ட்டு தேங்க அடிக்க டே அது வேறு டிபார்ட்மெண்ட் இது வேறு டிபார்ட்மெண்ட், என்ன தான் சாராவோட சந்தோஷமாக இருந்தாலும் நீ இப்படி இருக்கேன்னு ஃபீலிங் இருக்குண்டா அப்படிங்கிறான். நம்பிட்டேன் அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டு இருக்க சரி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு சாரா பின்னாடி ஜேகே அவளை தூக்கிட்டு அப்படியே ரூம்குள்ளே போக இங்கே நீங்களோ பயந்து மெதுவாக அப்படியே ரூம்குள்ளே வரீங்க. எங்கள் கதை தந்து உள்ளே வர தாங்க அடுத்த நிமிஷம் அவங்களை அப்படியே ஹிப்போட ஹோல் பண்ணி தூக்கி சுற்றுறான். ஐயோ விடுங்க அப்படிங்க அவனோ அன்னைக்கு காலத்தில் கிஸ் பண்ணுறான். என்ன இல்லடி ஒரு எக்ஸைட்மெண்ட், அதான் எல்லாம் நேற்றே முடிச்சிட்டிங்களே அது வேறு இப்போது இது வேறு நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு அவங்கள மறுபடியும் கையில் தூக்க வேணாம்
ஏய் அங்கே தாண்டி நல்லாயிருக்கும் அப்படின்னு மறுபடியும் அப்படியே வந்துட்டு பாத்ரூம்குள்ளேயே தூக்கிட்டு ஐயோ அப்படின்ட்டு நீங்கள் சினிங்க இது நல்லா இருக்குல்ல அப்படின்ட்டு சொல்லிட்டு பாத்ரூம்குள்ளே எப்பவும் போல் ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி அப்படியே உங்களை படுக்க வைக்க உங்களுக்கு வெக்கமாக தாங்கலை கண்ணை முடிக்கிறீங்க. என்ன பாரடி அப்படின்னு அப்படியே வந்து மேலே விழுந்தவனும் அடுத்த சொல்லவா வேணும். ஸோ கையாமையாக தான் நடக்குது. ஸோ 2 பேரும் ஒரு வழியாக வந்துட்டு உங்களோட லைஃப்பை நல்லபடியாக வந்துட்டு வாழ ஆரம்பிச்சிட்டிங்க. அதன் விளைவா எப்பிலாக் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்கள் வீடு ஃபுல்லாக குழந்தைங்க. நீங்களோ இப்போவும் கன்சீவா ஐயோ முடியலடா அப்படின்ட்டு கீழே இறங்கி வர சாராவோ அக்கா ஆஃபீஸ் போல் போகணுண்டி என்னான்னு தெரில ஒரு மாதிரி இருக்கு இன்னைக்கு. அக்கா உனக்கு பிரசவ வலிக்குது வந்துட்டு போகுது நீ பேசாமல் வீட்டில் இரு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற. ஏம்மா நாங்கள் தான் இருக்கோம்ல நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு உங்கள் அப்பா என்னைக்கும் எல்லாத்தினாலாம் இப்போ வந்து நிற்க. இத்தனை நாளாக ஆஃபீஸ் பக்கமே போகல இப்போ போய் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அது நான் பார்த்துக்குறேம்மா மாப்பிள்ளைகிட்ட கிட்டே நீ இந்த மாதிரி நேரத்தில் போவேனாடா அப்படின்னு இருக்காரு. மம்மி அப்படின்ட்டு 2 குட்டீஸ் ஓடி வராங்க. ஸோ ஆல்ரெடி 2 இருக்குது இப்போ 2. ஸோ ஜேகேவுக்கும் அதே மாதிரி தான். அடுத்து ஒன்று எப்போயோ ரிலீஸ் பண்ணிட்டான். இப்போ 3வது திரும்ப சாராவும் மாசமாக இருக்கா. ஸோ வந்துட்டு அப்படியே ஜேகேவும் தாங்க உள்ளே வராங்க. என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி. இல்லை அக்காவுக்கு ஒரு மாதிரி இருக்குது சொன்னால் கேட்க மாட்டேங்கிறா. 2 பேருமே மீட்டிங் நாங்கள் முடிச்சிட்டோம் நீ எங்கேயும் வர வேணாம் நீ வீட்டில் அப்படியே அமைதியாக இரு. ஏன் வலிக்குதா ஹாஸ்பிட்டல் போகலாமான்னு தயான் கேட்குறான். இல்லை லைட்டாக தான் ஒரு மாதிரி இருக்குது சொல்லிகிட்டு இருக்கும் போதே வலி அதிகமாக அப்படின்ட்டு நீங்கள் துடிக்க ஆரம்பிக்கிறீங்க. ஒவ்வொரு பிரசவத்துக்கும் வளகாப்பு வந்து பண்ணி எதனா ஒவ்வொரு வாட்டி கன்சீவ் ஆகும்போதும் வளகாப்பு பண்ணி உங்களை வந்துட்டு அந்த மாதிரி பார்த்து தாங்கன்னு தாங்குறான். செஞ்ச தப்புக்கெல்லாம் தண்டனையாக அடிக்கடி காலில் விழுந்து மன்னிப்பு வேறு கேட்டுட்ருக்கான். குழந்தைங்களையும் நல்லா கேர் பண்ணிக்கிறான். ஸோ அந்த நம்பிக்கையில் தான் மறுபடியும் கன்சீவ் ஆகிருக்கீங்க. ஆல்ரெடி 2 ட்வின்னு ஒரு பையன் ஒரு பொண்ணு. இப்போ திரும்பவும் கன்சீவாக இருக்கீங்க. ஸோ இந்த தடவை 2 அழகான ஆண் குழந்தைங்க பிறக்குது. ஸோ வந்துட்டு தேங்கோ சந்தோஷமாக தாங்கலாம் 2 வெத்தி தூக்கி கொஞ்சி எல்லாத்தையும் கொடுத்துட்டு அப்படியே உங்களை வந்து உள்ளே வந்து பார்க்குறான். உடனே நீங்கள் வந்து படுத்துட்ருக்கீங்க. அப்படியே கிட்ட வந்து போதுமாடி முடிச்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். பையன் 3 பொண்ணு 1 தானே இருக்கா அப்போது மறுபடியும் பெற்றுக்கலாமா அப்படிங்கிறான். ஏன் உங்களுக்கு வேணாமா? எனக்கு வேணான்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன் தேவதைக்கு என்ன தோணுதோ அதை செய்யலாம் அப்படிங்கிறான். எனக்கு அடுத்த பாப்பா வேணும் அப்படிங்கிறீங்க. அது சரி அப்படின்னு கணத்தில் கேஸ் பண்ணி பெற்றுக்கிட்டா போச்சு அப்படின்னு உங்களை ஒரு மார்க்கமாக பார்க்க நீங்களும் அப்படி சிரிக்கிறீங்க. லவ் யூ டி பொண்டாட்டி அப்படின்னு கணத்தில் கிஸ் பண்ணுறான். லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஜேகேவோ ஒரு குழந்தையோட சாராவோ ஒரு குழந்தையோட அப்படியே உள்ளே வராங்க. பார்த்து நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே வராங்க. ஸோ அவங்க அப்பா அம்மாவோ வந்துட்டு அவங்களோட குழந்தைங்க இருக்காங்கல்ல அவங்கள தூக்கிட்டு அப்படியே வராங்க. ஜேகே குழந்தைங்களும் அங்கே தான் நிற்கிது. ஸோ எல்லாம் ஒன்றா விளையாண்டுட்ருக்காங்க. குழந்தைங்கள பார்த்துக்கிட்டு அப்படியே ஹாப்பியாக இருக்காங்க. மொத்த குடும்பம் எல்லோரும் சந்தோஷமாக இருக்க. சாராவும் வந்துட்டு வந்து ஜேகே வேணுன்றா. என்னடி இல்லை லைட்டாக வலிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ தாண்டி உனக்கு 3-4 மாதம் ஆகுது அதுக்குள்ளே. இல்லைங்க ஏதோ சாப்பிட்டது சரி இருக்கு. ஐயோ சரிவா செக் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து பயந்து அப்படியே சாராவை கூட்டிகிட்டு உடனே போய் செக் பண்ணி பார்க்குறான். ஒன்றும் இல்லை அந்த சூட்டு வலி அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு டேப்லெட்லாம் கொடுக்க அவனுக்கு அப்போ தான் நிம்மதியாக இருக்குது. கைப்பிடிச்சி பயந்துட்டேன்டி இனி விளையாட்டு கூட இப்படிலாம் கேட்க மாட்டேன் குழந்த வேணாடி இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறான். அடைச்சே எதுக்கு பயப்படுறீங்க? வலி வர்றது தான் குழந்தை பிக்கும் போது வராத வலியா எதுக்கெல்லாம் அழுவீங்க அப்படின்னு ஜேகே கண்ணை துடிக்க. இருந்தாலும் என் புஜ்ஜிமா நீ தாண்டி எனக்கு முக்கியம் அப்படின்னு அவள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். அவங்களோட லவ் அந்த மாதிரி. இங்கே தேங்கோ உங்களை டே போதும் டி குழந்தைங்க 2 பெற்று ஒரு மாதிரி டயர்டாகிட்டாடி ஆப்ரேஷன் பண்ணிக்கோயே அப்படின்னு கெஞ்சிகிட்ருக்க. எனக்கு 2 பேபிக்கள் வேணும். சரி உன் ஆசை என்கிட்ட தானே அப்படின்ட்டு அவனும் அதோட பண்ணிக்கணும் அப்படின்னு மிரட்டுறான். ஒன்றா இருந்தால் பண்ணிக்குவேன் பையனாக இருந்தால் அடி பாவி அப்படின்ட்டு தேங்க்ஸ் இருக்கா. ஏன் உங்களுக்கு வேணாமா? ஏண்டி கரும்பு சாப்பிட யாராவது கசக்குதுன்னு சொல்லுவாங்களா? ஹெல்த்தை தான் யோசித்தேன். அதெல்லாம் நான் ஸ்ட்ராங். ஆமாம் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு அவன் ஒரு மாதிரி உங்களை பார்க்க சி அப்படின்னு மூஞ்சி திருப்ப அவனும் உங்களை இழுத்து அப்படின்னு அவங்க கழுத்தில் அந்த மார்க் இருக்கும்ல அங்கே கிஸ் பண்ணி லவ் யூ டி பொண்டாட்டி அப்படின்னு ஹக் பண்ணிக்கிறான். ஹாப்பியாக இருக்கீங்க. உங்கள் அப்பா அம்மா இருக்கிற குழந்தைங்கள்லாம் மேய்ச்சிக்கிட்டு அவங்களும் ஹாப்பியாக இருக்காங்க. ஒரு வழியாக இது ஒரு குட் எண்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.